ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 சின்ன சைஸ் பொட்டேட்டோவோட தோல் உரித்து இந்த மாதிரி மீடியம் சைஸு சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியே கட் பண்ணுங்கள். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ உடஞ்சிரும் வறுக்கும்போது. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவிற்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீரகம் நம்ம சேர்க்க போகிறோம். கடுகு இப்போ நல்லா வெடிச்சாச்சு. இப்போது சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சீரகம் நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு. இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே சேருங்க, எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பேனில் டைரெக்டாக சேர்த்துருங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா உப்பு சீக்கிரமாக ஃபுட்டை குக் பண்ணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. அதோடு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இது இப்போ இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால நம்மளோட உருளைக்கிழங்கு 3/4 பதம் வெந்துருங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சு சரியா. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய காரப்பொடி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு விட்டுடுங்க. ஏன்னா சில சமயம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மூடி வச்சு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்காமல் வேக வச்சதுனால. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. அது ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் சேர்க்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோடு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி தூள் பவுடர் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இதனால கலர் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் சேர்க்குறேன். இந்த மசாலாலாம் சேர்த்தக்கப்புறம் நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போவே பாருங்கள் எப்படி நல்லா உருளைக்கிழங்குக்கு நல்ல கலர் பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது. இப்போ மூடி வச்சு குக் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க. நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். குக் பண்ணும்போது ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் ராவாக சேர்த்துருக்கிறதுனால அந்த குக் பண்ணுற வேர்வை தண்ணியில் தான் அது பொட்டேட்டோ குக் ஆக போகுது. இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயாச்சுங்க. நல்லா வெந்தாச்சு. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் முடிஞ்சுது. இந்த மாதிரி கிளறிட்டு கடைசியாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தாங்க. அதை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்ட பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான 10 நிமிஷத்துக்குள்ளே செய்ய வேண்டிய பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரீசன்ட் வீடியோ அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பிடிச்சவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.